முக்கிய செய்திகள். மாநகராட்சி மேயர் மற்றும் நகராட்சி தலைவர்கள் பதவிக்கான தேமுதிக வேட்பாளர் பட்டியல் கேப்டன் விஜயகாந்த் வெளியிட்டார். ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரம் ப. சிதம்பரத்தை விசாரிக்க நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிசீலனை. உள்ளாட்சி மன்ற தேர்தலில் சுவர் விளம்பரங்கள் கூடாது, மாநில தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடு. திருச்சி மாநகராட்சி தேர்தல் முடங்க காரணமான விவகாரம் தமிழக அரசு மேல்முறையீடு. வணக்கம். விரிவான செய்திகள். நடைபெறவுள்ள உள்ளாட்சி மன்ற தேர்தலில் மேயர் தேர்தலுக்கான தேமுதிக வேட்பாளர் பட்டியலையும் நகராட்சி தலைவர் வேட்பாளருக்கான பட்டியலையும் கழக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இன்று வெளியிட்டார். முதல்ல மாநகராட்சி மேயருக்கு 9 தொகுதிக்கு, என திருச்சியில் தேர்தல் அதிகாரி இப்போதைக்கு இல்லைன்னாங்க, அதனால 9 பேர்களை முதலில் அறிவிக்கிறேன். சென்னைக்கு கோ. வேல்முருகன், தேசிய முற்போக்கு தொழிற்சங்க பேரவைத் தலைவர். மதுரைக்கு க. கவியரசு, பிகாம், மதுரை மாநகர் மாவட்ட கழக அவைத்தலைவர். கோயம்புத்தூர் ஆர். பாண்டியன், எம்எஸ்சி அக்ரிகல், பிஹெச்டி, கோவை வடக்கு மாவட்ட கழக செயலாளர். சேலம் ஏஆர். இளங்கோவன், கழக துணை செயலாளர். திருநெல்வேலி ஏ. சீதாலட்சுமி. வேலூர் எஸ். சத்தியவாணி, சுரேஷ் பாபு அவர்கள். ஈரோடு என்.எஸ். சிவகுமார், பிஏ, ஈரோடு தெற்கு மாவட்ட கழக செயலாளர். திருப்பூர் என். தினேஷ்குமார், எம்ஐபி, திருப்பூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர். தூத்துக்குடி எஸ். ராஜேஸ்வரி, பிஎஸ்சி. இவங்க எல்லாரும் இப்போதைக்கு 9 மாநகராட்சியில் நிற்கிறாங்க. அதை முதல் என்னுடைய லிஸ்ட் இப்போ வெளியிடுறேன். நீங்கள் எல்லாரும், பொதுமக்கள் எல்லாரும் இந்த 9 பேரும் ஆதரித்து வாக்களிக்க வேண்டும். முரசு சின்னத்தில் நிற்கிறோம், ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். மறந்து விடாதீர்கள், உங்களது சின்னம் முரசு சின்னம். அதன்படி சென்னை மேயர் வேட்பாளர் கோ. வேல்முருகன், மதுரை மேயர் வேட்பாளர் க. கவியரசு, கோயம்புத்தூர் மேயர் வேட்பாளர் ஆர். பாண்டியன், சேலம் மேயர் வேட்பாளர் ஏஆர். இளங்கோவன், திருநெல்வேலி மேயர் வேட்பாளர் ஏ. சீதாலட்சுமி, வேலூர் மேயர் வேட்பாளர் எஸ். சத்தியவாணி, சுரேஷ் பாபு, ஈரோடு மேயர் வேட்பாளர் என்.எஸ். சிவக்குமார், திருப்பூர் மேயர் வேட்பாளர் என். தினேஷ்குமார், தூத்துக்குடி மேயர் வேட்பாளர் எஸ். ராஜேஸ்வரி ஆகியோர் வேட்பாளர்கள் என கேப்டன் அறிவித்துள்ளார். இந்த வேட்பாளர்களின் வெற்றிக்கு கழகத்தின் மாவட்ட, பகுதி, வார்டு, கிளைக்கழக நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேபோல் தேமுதிக நகராட்சி தலைவர் வேட்பாளர் பட்டியலையும் தேமுதிக நிறுவன தலைவர் வெளியிட்டுள்ளார். அதன்படி விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விழுப்புரம் நகராட்சிக்கு பேராசிரியர் டி. துரைசாமி, கள்ளக்குறிச்சிக்கு பி. சுப்பிரமணி, திண்டிவனம் பி. வெங்கடேசன் ஆகியோர் தேமுதிக வேட்பாளர்கள் என்று கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள காஞ்சிபுரம் நகராட்சிக்கு சி. ஏகாம்பரம், மதுராந்தகம் ஏ. விஜயகுமார், அனங்காபுத்தூர் கே. மகாதேவன், செங்கல்பட்டு கே. ரவிச்சந்திரன், மறைமலை நகர் ஜே. ஏழுமலை, பல்லவபுரம் KMJ அசோக், பம்மல் ஜே. ராஜ், தாம்பரம் RG குருசேவ் போட்டியிடுகிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் வி. சந்திரன், கிருஷ்ணகிரி பி. பரந்தாமன் ஆகியோர் தேமுதிக வேட்பாளர்கள் என்று கேப்டன் அறிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் நகராட்சிகளில் திருவண்ணாமலை நகராட்சி தலைவர் பதவிக்கு எஸ். மணிகண்டன், ஆரணி புலவர் எஸ். மாலதி, வந்தவாசி ஜ. ஆரிஃபா, திருவத்திபுரம் மல்லிகா சுப்புகோபால் ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். இதேபோல் கடலூர் மாவட்டத்தில் உள்ள நகராட்சிகளான நெல்லிக்குப்பத்திற்கு இ. கவிதா, பண்ருட்டி டாக்டர் அறிவொளி, விருத்தாச்சலம் ஆர். ஆனந்தகோபால், சிதம்பரம் வி. மங்கையர்கரசி, கடலூர் VC சண்முகம் போட்டியிடுகிறார்கள். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள தருமபுரி நகராட்சி தலைவர் பதவிக்கு டாக்டர் இளங்கோவன் போட்டியிடுவதாக தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.
2G அலைக்கற்றை விவகாரம் தொடர்பாக அப்போது நிதியமைச்சராக இருந்த ப. சிதம்பரத்தை விசாரணைக்கு அழைக்க நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிசீலித்து வருகிறது. கடந்த மார்ச் 25ஆம் தேதி மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி ஒப்புதலுடன் நிதித்துறை இணை இயக்குநர் PGS ராவ் பிரதமருக்கு எழுதியிருந்த கடிதத்தால் டெல்லி அரசியல் வட்டாரத்தில் பெரும் புயல் கிளம்பியுள்ளது. அதைத் தொடர்ந்து ப. சிதம்பரம் பதவி விலக வேண்டும் என பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. அவர் உடனே பதவி விலக வேண்டும் அல்லது மத்திய அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் என பலத்த கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த நிலையில் கர்நாடக மாநிலம் மங்களூரில் செய்தியாளர்களை சந்தித்த வீரப்ப மொய்லி, உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரத்தின் மீது எதிர்க்கட்சிகள் கூறி வரும் குற்றச்சாட்டுகள் காற்றில் பறக்கவிடும் பட்டங்கள் போல எந்தவித பலனும் இல்லாதது என்றும், இந்த அர்த்தமற்ற குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் கட்சி கருத்தில் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை என்றும் கூறியுள்ளார். ಈಗಿನ ಹಣಕಾಸಿನ ಮಂತ್ರಿಗಳಿದ್ದಾರೆ ಮತ್ತು ಪ್ರಧಾನಿಗಳಿದ್ದಾರೆ, ಅವರು ಅದಕ್ಕೆ ಸ್ಪಷ್ಟೀಕರಣ ಕೊಡ್ತಾರೆ. ಆದರೆ ವಿರೋಧ ಪಕ್ಷದವರು ಬೂದೆ ಕೂಡಿಸಿಕೊಳ್ತಕ್ಕಂಥ ಕೆಲಸ ಏನು ಇವತ್ತು ನಮ್ಮ ಗೃಹ ಮಂತ್ರಿಗಳು ಮಾಡಿದ್ದಾರೆ, ಅದೆಲ್ಲ ಊಹಾಪೋಹಗಳು, ಅದಕ್ಕೆ ಏನು ಅರ್ಥ ಇಲ್ಲ ಮತ್ತು ಆಧಾರ ಕೂಡ. இதனிடையே இந்த விவகாரம் குறித்து செய்தியாளர்களை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் ரவிசங்கர் பிரசாத், காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அப்போதைய மத்திய அமைச்சரவையில் நிதியமைச்சராக இருந்த சிதம்பரத்தை காப்பாற்ற முயற்சிப்பதாகவும், பிரணாபின் கடிதம் உண்மைதான் என்பது தெரிந்தும் அவர்களே அதனை ஏற்க மறுக்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். இதைத் தொடர்ந்து ப. சிதம்பரத்தை விசாரணைக்கு அழைக்கலாமா என்று நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிசீலனை செய்து வருவதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளன. தமிழக உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்திற்கு தேர்தல் ஆணையம் கடும் கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது. சட்டசபை தேர்தல் போல உள்ளாட்சி தேர்தலிலும் சில முக்கிய கட்டுப்பாடுகளை தேர்தல் ஆணையம் விதித்துள்ளது. அரசு மற்றும் தனியார் நிலம், கட்டிடம், சுவர்களில் விளம்பரம் செய்யக்கூடாது, சுவரொட்டிகள் ஒட்டக்கூடாது, எந்த வேட்பாளரும் சாதி மத பிரச்சினைகளை உருவாக்கும் வகையில் எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடக்கூடாது, வழிபாட்டு தலங்களில் தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளது. மற்றொரு கட்சி தலைவரையோ வேட்பாளரையோ அவமதிக்கும் வகையில் கொடும்பாவி எரித்தல் போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும், வேட்பாளர்கள் தேர்தல் ஆணையத்தின் அறிவுரைப்படி செலவு கணக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அறிவித்துள்ளது. மேலும் தேர்தல் ஆணையத்தின் விதிகளை கடைபிடிக்காத வேட்பாளர்கள் தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக கருதி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் விதிமுறைகளை விதித்துள்ளது. திருச்சி மாநகராட்சியில் திருவெரும்பூரை இணைத்ததை ரத்து செய்த தனி நீதிபதியின் தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. திருச்சி மாநகராட்சியுடன் திருவெரும்பூர் மற்றும் பாப்பாக்குறிச்சி, எல்லக்குடி, கீழ்கண்டார்கோட்டை, ஆலத்தூர் ஆகிய ஊராட்சிகளை இணைத்து தமிழக அரசு ஆணையிட்டது. இதனை எதிர்த்து திருவெரும்பூர் பகுதியைச் சேர்ந்த பாலச்சந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த நீதிபதி கிருபாகரன், திருச்சி மாநகராட்சியுடன் திருவெரும்பூர் பேரூராட்சி மற்றும் ஊராட்சிகளை இணைத்து வெளியிட்ட அரசாணைகள் செல்லாது என்று தீர்ப்பளித்தார். இதனை எதிர்த்து தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. அந்த திருவெரும்பூர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளை திருச்சி முனிசிபல் கார்ப்பரேஷனுடன் இணைப்பதை பொறுத்து ஆட்சேபனை இருந்தால் 6 வாரத்திற்குள் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அந்த 6 வார காலத்தில் யாரும் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. எனவே திருவெரும்பூரும் அதனை சார்ந்த பகுதிகளையும் திருச்சி முனிசிபல் கார்ப்பரேஷனுடன் இணைத்து ஒரு அரசாணை வெளியிட்டு இப்பொழுது உள்ளாட்சி தேர்தலுக்கு ஆயத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி இக்பால், நீதிபதி சிவஞானம் ஆகியோர் இந்த வழக்கினை திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்தனர். நிலநடுக்கத்தால் பெருத்த சேதமடைந்துள்ள சிக்கிம் மாநில பகுதிகளை மீட்புப் படையினர் சென்றடைய முடியாமல் திணறி வருகின்றனர். கடந்த ஞாயிறன்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கிம் உள்ளிட்ட 9 வட மாநிலங்கள் பாதிக்கப்பட்டன. அதில் சிக்கிம் மாநிலத்தில் மட்டும் 1 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மிகவும் மோசமாக பாதிப்படைந்துள்ள சிக்கிம் மாநிலத்தின் பல பகுதிகளில் இன்னும் மீட்புப் பணிகள் தொடங்கப்படாமல் உள்ளன. காரணம், அப்பகுதிகளுக்கான சாலைகள் அனைத்தும் முற்றிலும் துண்டிக்கப்பட்டு தனி தீவுகளாக மாறியுள்ளதே ஆகும். இதனிடையே மீட்புப் படையினர் அப்பகுதியில் ஹெலிகாப்டரின் உதவியுடன் சென்று உணவுப் பொட்டலங்களை மட்டும் வீசி வருகின்றனர். ஒரு சில பகுதிகளில் இன்னும் மோசமான வானிலை நிலவுவதால் மீட்புப் படையினரின் ஹெலிகாப்டர்கள் கூட செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் சிக்கிம் பகுதி மக்கள் நிவாரண உதவிகள் எதுவும் கிடைக்காமல் தவித்து வருகின்றனர். गवर्नमेंट से कुछ भी नहीं है, हमारा तरफ में ऊपर लाचेन में कुछ हेल्प भी नहीं है। लाचेन में
सिर्फ है हेल्प तो है, लेकिन चुंगथांग में हमारा ऊपर कुछ नहीं है। SDM DC कुछ भी नहीं है, सिर्फ हम ऊपर सिविल लोग है बस। हेलीकॉप्टर भी कुछ नहीं है, सामान देने वाला कुछ भी नहीं है। इतना बुरी तरह अभी ऊपर भी राशन पानी का बहुत तभी हो रहा है, पीने का पानी भी तभी हो रहा है। திருச்சி மேற்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் KN நேரு சார்பில் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி நடைபெறவுள்ள திருச்சி மேற்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சரும் திருச்சி மாவட்ட திமுக செயலாளருமான KN நேரு போட்டியிடுகிறார். நில அபகரிப்பு தொடர்பான வழக்கில் கைதாகி கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள KN நேருவிடம் வேட்புமனு விண்ணப்ப படிவத்தை வழக்கறிஞர்கள் கடலூர் மத்திய சிறைக்கு கொண்டு சென்று கையெழுத்து பெற்றனர். அவரது கையெழுத்துடன் கூடிய விண்ணப்ப படிவம், உறுதிமொழி பத்திரங்கள் இன்று வேட்புமனுவாக தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தேர்தல் அதிகாரி சம்பத்திடம் வழங்கினார். கருப்பு பண விவகாரத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இடையே பிளவு ஏற்பட்டது. கருப்பு பணம் தொடர்பாகவும் வரி ஏய்ப்பு தொடர்பாகவும் மும்பை குதிரை பண்ணை அதிபர் அசன் அலி கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளார். கருப்பு பணம் தொடர்பான வழக்கை நீதிபதி கபீரும் நீதிபதி SS நிஜரும் விசாரித்து வந்தனர். கருப்பு பண விவகாரத்தில் விசாரணையை மேற்பார்வையிட உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மற்றும் 10 பேர்களை கொண்ட உயர்நிலை குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு இருந்தது. இந்த தீர்ப்பில் மாறுதல் வேண்டி மத்திய அரசு மனு தாக்கல் செய்து இருந்தது. இந்த மனு விசாரணைக்கு ஏற்றதுதான் என்று நீதிபதி கபீரும் ஏற்றதல்ல என்று நீதிபதி நிஜரும் தீர்ப்பு அளித்தனர். ஒரே வழக்கில் இருவேறு தீர்ப்புகள் வந்துள்ளதால் இந்த வழக்கினை அதிக நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் விசாரிக்க உள்ளது. பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹினா ரப்பானியை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் SM கிருஷ்ணா சந்தித்து பேசினார். நியூயார்க்கில் நடைபெற்று வரும் ஐநா பொதுசபை கூட்டத்தை ஒட்டி சார்க் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டமும் நடைபெற்றது. அப்போது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் SM கிருஷ்ணா பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹினா ரப்பானிக்கரை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது பாகிஸ்தானில் சமீபத்திய வெள்ளத்தினால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு SM கிருஷ்ணா அனுதாபம் தெரிவித்தார். முன்னதாக ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் அமெரிக்க தூதரகம் தாக்கப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI புகலிடம் அளித்து வருவதாக அமெரிக்க குற்றம் சாட்டியதற்கு பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ரப்பானிக்கர் கடும் கண்டனம் தெரிவித்தார். மேலும் இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து கூறிக்கொண்டிருந்தால் தங்கள் நட்பை இழந்து விடுவீர்கள் என்றும் அமெரிக்காவை ரப்பானி எச்சரித்துள்ளார். கேப்டன் விஜயகாந்த் அறிவித்த உள்ளாட்சி மன்ற தேமுதிக வேட்பாளர் பட்டியல், தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. திருநங்கையர்களை எந்த பட்டியலில் சேர்ப்பது? மாநில தேர்தல் ஆணையம் புது முடிவு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.